இந்த காலணிகள் பழையதில்லை, ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு அப்பாவை பிடிக்கும் என்றால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒரு நாள் பள்ளியில் ஃபாதர்ஸ் டே கொண்டாட்டம் இருந்தது. அனைத்து மாணவர்களும் தங்கள் அப்பாவுடன் வந்தார்கள். இங்க உட்காருங்க அப்பா. அழகான உடைகள், புதிய காலணிகள், அனைவரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். அங்கே ராஜ் என்ற ஒரு சிறுவன் மட்டும் அமைதியாக இருந்தான். ஏனெனில் அவன் அப்பா ஒரு கூலி தொழிலாளி. அவரிடம் பழைய கிழிந்த காலணிகள் தான் இருந்தது. ராஜ் மனதில் ஒரு பயம். என் நண்பர்கள் என்ன நினைப்பார்கள்? அவன் தனது அப்பாவை அழைக்கவே தயங்கினான். அவரை அழைக்கலாமா? ஆனால் அவன் அப்பா சிரித்தபடி வந்தார். ராஜ் பழைய காலணிகளுடன். ராஜ் அவரை பார்த்ததும் வெட்கப்பட்டான். சற்று தூரத்தில் நின்றான். அப்போது ஆசிரியர் ஒரு செயல்பாட்டை கொடுத்தார். ஒவ்வொருவரும் தங்கள் அப்பாவை பற்றி பேச வேண்டும். என் அப்பா பெரிய ஆபீசர். என் அப்பா சிறந்த டாக்டர். ஒவ்வொருவரும் தங்கள் அப்பாவின் வேலை, சம்பளம், பெருமை பற்றி பேசினார். என் அப்பா டாக்டர், நல்ல சம்பளம். என் அப்பா டீச்சர், நிறைய மரியாதை. இறுதியில் ராஜ் பெயர் அழைக்கப்பட்டது. அவன் மெதுவாக மேடைக்கு சென்றான். ஒரு கணம் அமைதியாக இருந்தான். பிறகு சொன்னான், என் அப்பா விட புதிய காலணிகள் இல்ல, ஆனா அவர் தினமும் கஷ்டப்பட்டு வேலை செய்து எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கிறார். அவன் அப்பாவின் காலணிகளை பாயிண்டிங் செய்து சொன்னான், இந்த காலணிகள் பழையதில்ல, இது என் அப்பாவின் உழைப்பின் சாட்சி. முழு அரங்கமும் அமைதியாகிவிட்டது. பிறகு பெரும் கைத்தட்டல். ராஜ் ஓடி சென்று தனது அப்பாவை அணைத்துக் கொண்டான். அந்த நாள் முதல் அவன் தனது அப்பாவை பற்றி பெருமைப்பட்டான். அப்பா, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். நீ சந்தோஷமா இருந்தா போதும் மகனே. உழைப்ப மதிக்க தெரிந்தால்தான் உண்மையான மதிப்பு புரியும்.